1952 மதுரை மாவட்டம் விருதுநகர்ல கந்தசாமி மற்றும் ஆண்டாள் அம்மாளுக்கு பிறந்து தமிழ் சினிமாவிலையும் தமிழ் அரசியல் மற்றும் தமிழ் மக்களோட மனசுல இன்னைக்கு வரைக்கும் நீங்காத இடம் கொடுத்திருக்க அந்த ஒரு மாமனிதரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வேற யாரும் இல்லை, நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். ஜமீன்தார் வரார், ஜமீன்தார் வரார், ஜமீன்தார் வரார். அந்த காவாங்கர மேல ரெட்ட மாட்டு வண்டியில வர்ற அழகு இருக்கே. அவன் கருப்பா செவப்பா வைரமா குள்ளமான உனக்கு தெரியுமா? முன்னே பின்னே பார்த்திருக்க நீ. கடவுளை பார்த்திருக்க நீ. We are pleased to promote you as an assistant commissioner. ஐயா சொன்னா சொன்ன டயத்துக்கு வந்துருவாங்க. இவருக்கு சின்ன வயசுல இருந்து இந்த நாட்டுப்புற கலைகள், நாடகங்கள், சின்ன சின்ன தெருக்கூத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஈடுபாடு அதிகமா இருந்திருக்குது. இதை போய் வீட்டுல சொல்லும் போதும் வீட்டுல எந்த விதமான எதிர்ப்புமே தெரிவிக்காம இருந்திருக்கிறாங்க. அதனால இவருக்கு வந்து சினிமா துறையில ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்து ஒரு வெறியாவே மாறி இருக்குது. அதை தொடர்ந்து இவர் அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு வராரு. ஸோ இவரோட உண்மையான பேர் என்ன பார்த்தீங்கன்னா விஜயராஜ். அதை வந்து சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் விஜயகாந்த் அப்படின்னு மாத்திக்கிறாரு. ஸோ சென்னை கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா ஹீரோவா முதல் படத்துல நடிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிக்கும் இளமை அப்படிங்கிற படத்து மூலியமா ஹீரோவா ஆகுறாரு. பட் அந்த படம் பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த அளவுக்கு ஓடல. அதை தொடர்ந்து அவரோட நம்பிக்கையும் விடாமுயற்சி விட்டு கொடுக்காம அதை தொடர்ந்து சட்டம் ஒரு இருட்டறை, வெற்றி இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த படங்கள் அவருக்கு வந்துட்டு அருமையான வெற்றிகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 18 படம் நடிக்கிறாருங்க. இது வந்துட்டு அவருக்கு ஒரு பெரிய சாதனையாவே அந்த காலத்துல மாறுதுன்னு சொல்லலாம். ஸோ தமிழ் மக்கள் மனசுலயோ இளைஞர்கள் மனசுலயோ இவர் நடிக்கும் படங்கள், இவர் எடுத்து நடிக்கும் கதாபாத்திரங்கள், அதாவது தேசப்பற்று, ஒழுக்கம், தைரியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு படத்துல வந்துட்டு காமிக்கிறதுனால மக்கள் மத்தியில் வந்துட்டு இவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிரேஸே உண்டாகுதுன்னு சொல்லலாம். ஸோ இவரோட கெரியர்ல பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோனாக மாறின அந்த ஒரு படம் கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற படத்து மூலியமா இவருக்கு ஒரு அடமொழி கிடைக்குதுங்க. கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இந்த வெறும் விஜயகாந்தா இருந்தவரை கேப்டன் விஜயகாந்தா மாற்றி அவரை வந்துட்டு பெரிய ஒரு உச்ச நடிகராக மாத்துறாங்க. அந்த டைம்ல வந்துட்டு ரஜினி, கமல் தான் உச்ச நடிகராக இருந்த சமயத்தில் இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டம் வந்துட்டு பயங்கரமாக உண்டாச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட படங்கள் இவர் நடிக்கிறாரு. ஸோ அதில் மேக்ஸிமம் ஆஃப் த மூவி பார்த்தீங்கன்னா எல்லாமே வெற்றினே சொல்லலாம். ஸோ இவரோட படங்களில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசத்தை காப்பாற்றுறது, தேசப்பற்று, மக்களை காப்பாற்றுறது, ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கட்டும், ஊர் தலைவராக இருக்கட்டும், இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் எடுத்து நடிக்கும் போது இந்த உணர்வு பூர்வமாக நடிக்கிறதுல இவர் வந்து ஒரு சரியான கில்லாடினே சொல்லலாம். இதனாலேயே இவரோட ரசிகர் கூட்டம் ரொம்ப 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 பெருசாகுது. அண்ட் இவரை மெயினாக மக்களிடையே ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னாலே அவரோட தாய்மை. அவர் வந்து உணவு கொடுக்கறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் வந்து சினிமா துறையில ஒரு உச்ச நடிகருக்கு கிடைக்கும் உணவு அந்த படத்துல வேலை செய்யும் கீழ்நிலையில இருக்க ஒரு டெக்னீஷியனா இருக்கட்டும், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், அவங்க வரைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் கொண்டு வந்தாரு. அண்ட் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக மாறினதுக்கு அப்புறம் அதை செயல்முறையிலையும் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்குமே நம்ம சினிமா துறையில வந்துட்டு ஒரு எல்லாத்துக்குமே பொதுவான உணவு கிடைக்குது அப்படின்னா அதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டவர் யாருன்னா யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க அது நம்ம கேப்டன் விஜயகாந்த். நடிக்கும்போது என்னை சாப்பிட கை வைக்கும்போது கதாநாயகி வந்துட்டு வாங்க நாங்கள் மார்க்கெட்டில் இப்போ சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்களேன்னு நினைக்கும் பொழுது சாப்பாடு நல்லா போடணும், முதல் இலை போட்டு சோறு போடணும் கொண்டு வந்தது அது நான் தான். அதில் சொல்லிக்கிற கௌரவமாக இருந்தாலும் சரி, நான் என்ன சாப்பிடணும் அதுதான் எல்லாரும் சாப்பிடணும். ஸோ நடிகர்கள் அப்படின்னாவே பொதுவாக அவங்களுக்கு ரசிகர்கள் அப்படின்னு இருப்பாங்க. பட் இவரோட ரசிகர்கள் வந்துட்டு இவரை போலவே தேவை மனப்பான்மை வந்து அதிகம் உள்ளவராக இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே இவர் வந்து 2005ஆம் ஆண்டு அரசியலுக்குள்ள வராரு. ஸோ அவரோட கட்சியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஸோ இது 2005ஆம் ஆண்டு ஆரம்பிச்சு சூப்பராக பண்ணிட்டு இருந்தாருன்னே சொல்லலாம். அண்ட் இவரோட மெயின் அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் ஜெயிக்கிறதுக்காக வரல, அரசியலில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மக்களுக்காக நிறைய போராட்டங்கள், நிறைய விதமான
விதமான அரசியல் சாதனைகளும் அந்த டைம்ல பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து 2011ஆம் வருஷம் தேர்தலில் நின்று 29 இடங்கள்ல வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராகவும் மாறினார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைம்ல அவர் பண்ண மாசான விஷயங்கள் வந்து கண்டிப்பா உங்க யாருக்குமே தெரியாம இருக்காது. நிறைய வீடியோஸ் வந்து கண்டிப்பா நீங்களே பார்த்து இருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு சும்மா மாஸ் காமிச்சாரு அப்படின்னே சொல்லலாம். இங்க சுதந்திரமா யாருமே வேலை பார்க்கறது இல்லை சார். எல்லாம் நெருக்கடி காரணமா பல்ல கடிச்சுக்கிட்டு ஏதோ காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. தவிர நல்ல அரசியல் நடக்குதுன்னு மாத்திரம் நீங்க நினைக்காதீங்க. ஒரு பத்திரிகை என்பது அவங்க நடக்கிற குற்றங்களை சுட்டி காட்டணும். நல்லா சுட்டி காட்டுங்க, தைரியமா சுட்டி காட்டுங்க. அன்னைக்கு நாட்டில் எல்லாமே கண்துடைப்பு நடக்குது சார். எனக்கு சுத்தமா பிடிக்கிறது. மக்களுக்காக என்ன நீங்க குரல் கொடுக்குறீங்க? வேணுமா உடனே சொல்லுவாங்க இவன் சினிமா நடிகை, இவனுக்கு என்ன அரசியல் தெரியும். அவங்க சொல்றாங்க, நான் அதை பத்தி நான் சிந்திக்கல. அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் அதான், என்னை சினிமா நடிகைன்னு சொல்லிட்டு போகலான்ட்டு மக்களை கொள்ளையடிக்கிற அரசியலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது தப்பு. சினிமாவில் வந்து ஒரு உச்ச நடிகராக இருந்ததை தாண்டி அரசியலில் ஒரு பெரிய தலைவராக இவர் வந்து உயர்ந்தார்னே சொல்லலாம். அதாவது கல்வி உதவியாக இருக்கட்டும், நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும், ஸோ ஈழத்தமிழர்களுக்காக போராடினதாக இருக்கட்டும், வெள்ள பாதிப்பில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக நிதி உதவி பண்ணுறதுல இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துலேயுமே இவரோட பங்களிப்பும் பயங்கரமாக இருந்துச்சு. பட் இவர்களோட ரசிகர்களோட பங்களிப்பு வந்துட்டு ரொம்ப பெருசாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவருக்கு பின்னாடி வந்த கூட்டம் வெறும் ரசிகர்கள் மட்டுமில்லை, இவரை பின்பற்றி வந்த தொண்டர்களாகவுமே அவங்க எல்லாருமே மாறினாங்கன்னே சொல்லலாம். ஸோ இதை தொடர்ந்து இவர் வாங்கின பெஸ்டான அவார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 பத்மபூஷன் அண்ட் கலைமாமணி, அதாவது எதுக்காக அப்படின்னா பெஸ்ட் ஆக்டர், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இவர் வந்து அவார்ட் வாங்கினாருன்னே சொல்லலாம். ஸோ இவரோட மெயின் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் மூச்சு இருக்கும் வரை மக்களுக்காகவே என்னுடைய பயணம் தொடரும். ஸோ மெயின்லி ஒரு மனுஷன் தனியாக இந்த அளவுக்கு ஒரு சாதனையை பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட தைரியம் தாங்க அதுக்கு காரணமே. இவரோட தைரியம் வந்துட்டு அசாதாரண தைரியம்னே சொல்லலாம். ஸோ இவர் வந்துட்டு ஒரு பெரிய கூட்டத்தில் இவர் ஒத்தால இறங்கி எல்லாத்துக்கு முன்னாடியும் அந்த கூட்டத்தை விளக்குறதா இருக்கட்டும், அதே நேரத்தில் மக்களுக்காக இறங்கி அந்த களத்தில் இறங்கி பணி செய்யறதா இருக்கட்டும். ஸோ இது வந்துட்டு சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு உள்ள வரவே வராதுங்க. அது வந்து ரத்தத்தில் ஊர்னா மட்டும்தான் வரும். ஸோ ஏன் அப்படின்னா இவருக்கு சின்ன வயசுலேருந்தே மக்களுக்காகவும் அவர் கூட இருந்த நண்பர்களுக்காகவும் உதவி செய்கிற குணம் வந்து அவ்வளோ அதிகம். கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்லை, சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. விஜயகாந்துக்கு எப்படின்னா மனசுல பட்டா பேசுறேன், எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க என்னென்னங்கிறது. அதுதான் நான் மெயினாக வந்து இப்போ பண்ணியிருக்கேன். இதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன். ஸோ மக்களுக்கு இவ்வளோ உதவிகள் செஞ்சிருந்தாலும் சினிமா துறையில் நிறைய நடிகர்கள் இப்போ உச்ச நடிகர்களாக இருக்கிற விஜயை கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். செந்தூர பாண்டி படத்து மூலியமா விஜய்க்கு வந்துட்டு ஒரு தனி ஒரு இடமே கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில். ஸோ இந்த மாதிரி நிறைய நடிகர்களுக்கு வந்துட்டு ஒரு வாழ்க்கை பாதையை சினிமா துறையில் அமைச்சு கொடுத்தவர் வந்துட்டு விஜயகாந்த் அப்படின்னு சொல்றது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மெய்யாகும். விஜயகாந்த் அப்படின்னு சொல்றத வந்து எல்லாருமே பெருமைப்படுவாங்க. அண்ட் ஸ்டண்ட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இவரை வந்துட்டு ஒரு தெய்வமாக இன்னைக்கு வரைக்கும் கும்பிட்டு இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் பொன்னம்பலமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஸ்டண்ட் நடிகர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வந்துட்டு நம்ம விஜயகாந்த் அமைச்சு கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம கேப்டன் பண்ணியிருந்தாலும் இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் ஒரு டவுன்ஃபால் வரும் தானே. ஸோ அது போல தான் நம்ம கேப்டன் அவர்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் ஒரு டைமில் வந்துட்டு அவருக்கு ஆகுது, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற சிச்சுவேஷன் ஏற்படுது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம கேப்டன் அவர்கள் அவரோட மனைவி மூலியமாகவும் அவரோட பிள்ளைகள் மூலியமாகவும் மக்களுக்கு செஞ்சுட்டு இருந்த சேவையை நிறுத்தவே இல்லைங்க. ஸோ அந்த சேவை வந்துட்டு இன்னும் அதிகமாக தான் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அண்டு வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காத விதமாக டிசம்பர் 28, 2023 அன்னைக்கு நம்ம கேப்டன் நம்ம எல்லாத்தையும் விட்டு போயிட்டாருன்னே சொல்லலாம். ஸோ நம்ம எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்ச நாள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே அவரோட கல்லறைக்கு மக்கள் போகிறதா இருந்தாலும் சரி, அவர் அப்போ இருந்து பண்ணிக்கிட்டு இருந்த அனைத்து உதவிகளுமே அவரோட மனைவி அவரோட பிள்ளைகள் மூலிமா இன்னைக்கு வரைக்குமே நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். அண்டு அவர் பண்ண மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே அவரோட ஆஃபீஸ்க்காக இருக்கட்டும், அவரோட வீட்டுக்காக இருக்கட்டும், யார் போனாலுமே தெரியாதவங்க போனாலுமே சரி, தெரியாமல் போகிறவங்க பசியோடு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வயிறு நிறைய உணவு வந்துட்டு இன்னைக்கு வரைக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அப்போ ஆரம்பித்த விஷயம் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னா கேப்டன் வந்து நம்மளை விட்டு போகலன்னு தானேங்க நம்மளால் உணர முடியுது. என்னதான் ஒரு இப்போ இங்கே இல்லைனாலுமே மக்களோட மனசில் இன்றுமே அவர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னே சொல்லலாம். எடுத்துக்கியா மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா, அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்தில் இடம் இருக்கும்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்கணும்னு இருக்குல்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். எவ்வளவு பேர் இருக்க, இந்த 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. அதுலயே நம்மளுக்கு போதும், முடிஞ்சிடும். இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சிடும். என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க?
செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான். காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது. ஸோ மக்களை இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.